ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனா, போன தொடர்ச்சிக்கு, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் மிராக்கல் பண்ண பெருமாள் என்னோட கல்யாணத்துக்கான மாதிரி அது பார்ட் 2 பார்க்க போகிறோம். போன இதில் நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து எனக்கு என்னென்னலாம் எனக்கு நெகட்டிவாகவே தோணியிருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவரோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கணும். நான் கண்டினியூஸாக ஸ்லோகத்தை சொல்லினே இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு நிறைய பேர் சாலிகிராமத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு சாலிகிராமத்தை வாங்குறேன். ஆனால் சாலிகிராமத்தை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எண்ணிக்கை இல்லாமல் திருப்பதிக்கு புக் பண்ணுறாங்க. திடீர்னு புக் பண்ணுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா இது, இவர் வந்தோடனே எனக்கு ஒரு சைன் காட்டுது அப்படின்னு எனக்கு சைன் காட்டினோன்னே திருப்பதி புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணோடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு 2 மாதம் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா, பெருமாள் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எப்படிலாம் நான் டென்ஷன் ஆகணும், இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக சந்தோஷமாக கிளம்புறேன். அதுக்கு பெருமாளுக்காக புது சாரீ எடுத்து வைக்கிறேன். அதுவும் சாரீ பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து க்ரீன் கலர் தானே, புதனுடைய நட்சத்திர கலர் வந்து க்ரீன். ஸோ அதனால் க்ரீனுன்னு சொல்லிட்டு அவருக்கு க்ரீன் கலர் சாரீ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அந்த நாள் வருது 2 மாதம் கழிச்சு. ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு கிளம்புறோம். அப்போ கிளம்பும் போது போகும்போதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, பெருமாளை பற்றி நினச்சிக்கிட்டே போகிறேன். ஆனால் முன்னாடி நடந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா, அந்த க்யூவில் நிற்கும் போதும் பெருமாளை நான் நினச்சிக்கிட்டே அவரோட ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு அந்த கூட்டமாகவே எனக்கு தெரியவே இல்லை. கூட்டமாகவே எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்ததுன்னே தெரியல. அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பெருமாளை கும்பிட்ட உடனே அப்படியே எனக்கு ஒரு மயக்கம் வந்துச்சு. மயக்கம் வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நான் போய் உக்காந்தோடனே அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம் சேட்டை செஞ்சோம் அப்படின்றது தெரிய வருது. நம்ம இந்த கோயிலுக்கு வரதுக்குன்னா நம்ம எப்படி இருந்தோம், இப்போ இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி வரணும்னு ரொம்ப ஒரு ஹாப்பி மூட் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பெருமாள், அதுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையில் பெருமாள் மூலியமாக தான் பாபா வந்தார், முருகர் வந்தார். எனக்கு பாபாவே முன்னாடி நான் கும்பிட்டுருந்ததுனால எனக்கு அந்த பெருமாளை வந்து கும்பிடும்போது தான் எனக்கு சரியான ரூட்டு கிடச்சிது. அதனால் உங்கள் வீட்டில் சில சாமிகள் சொல்கிறாங்க, ஏதாவதுன்னா நீங்கள் கும்பிடுங்க, இல்லை எனக்கு பிடிக்கலன்னா விலகி இருக்கலாம், அதுக்காக நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கருமாவாக ஆகி நம்மளோட வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் கூட போகலாம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம கூட இருக்கிற சாமிகளை நம்ம 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 கும்பிடணும். நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லாமல் நம்ம அவங்க கூடையாவது இருக்கணுன்றது தான் நான் சொல்ல வருவேன். இல்லை அதுவே ஒரு கருமாவாக ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த கும்பிட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு திருப்பதியிலேருந்து வந்தோடனே நான் வந்து தடபுடலாக பொங்கல் இந்த மாதிரிலாம் செய்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு கனவுல வராரு பெருமாள். இந்த மாதிரி உனக்கு நான் பிரசாதம் எடுத்துன்னு வந்து கொடுக்குற மாதிரி எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்லிடுறாரு. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா நான் பெருமாளால் நல்லா கும்பிட ஆரம்பிக்கிறது. க்ரீன் கலர்லவே நம்ம நிறைய யோசிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதான் திருப்பதிக்கு போய் ஒரு 2 மந்த்தில் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எங்கே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயிலில் தான். அந்த பெருமாள் கோயில் எந்த பெருமாள் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவந்திபுரம் அப்படின்ற ஒரு கோயிலில் எனக்கு கல்யாணம் நடந்தது. அப்போ எனக்கு இன்னொன்னா தோணுது, ஐயோ எப்படி கல்யாணம் நடக்குது பாரு, நான் பெருமாளை நான் வந்து நான் எவ்வளோ நெகட்டிவாக நினச்சிருந்தேன், அவர் எனக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இப்போ எனக்கு பெருமாள் கோயிலே நடக்குது, இப்போ திருப்பதியில் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குதுன்னு எனக்கு அப்போ தான் அவரை பற்றினதான் புரிய ஆரம்பிக்குது. அதனால தான் சொல்கிறேன், எந்த சாமியும் எனக்கு செட் ஆகலை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, பிடிக்கலையா சும்மா கும்பிட்டாங்க. நம்மளுக்கு எந்த சாமி கும்பிடணும்னு நம்மளுக்கே சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதான் கருமாவை ஏற்றுக்காதீங்க அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் சொல்கிறேன். நம்ம டைம் ஒரு டைமும் நம்ம பொண்ணான நேரமாக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பத்திரிக்கை வைக்க போகிறோம். பத்திரிக்கை வைக்க போகும்போது பார்த்திங்கன்னா, உண்மையாக நான் சொல்லப்போனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சொந்தக்காரங்களாம் நான் வைக்கிறத விட என்னோட கடவுளை தான் நான் சொந்தக்காரங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக நான் பார்த்தேன். அவங்களுக்கு தான் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் பத்திரிக்கை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதில் 2 கோயிலுக்கு நான் முதல்ல போகணும்னு நான் நினச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 கோயில், அதில் 2 கோயிலுக்கு தான் வைக்க முடிஞ்சுது.
அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான தலை குத்துதல் வருது. தலையை பயங்கரமா குத்துது. நிக்க முடியல. அது எப்பன்னா காலையில 10ல இருந்து 12 மணி வரைக்கும் எனக்கு தலை குத்து மொமெண்ட் வரும். கீழே குனிஞ்சாலே தலை குத்தும். என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போயின்னு பார்த்தேன். எல்லாமே பார்த்தேன். ஆனா எதுவுமே செட் ஆகல. அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் சரி மீறி நான் கோயிலுக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சிவன் கோயிலுக்கு போறோம். அப்ப வேண்டுறோம். அங்க உத்திராட்சம் பண்ணி குடுக்குறாங்க. கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஒரு 20, 30 என்னடா இது பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெருமாள் கோயிலுக்கு போறேன். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வேண்டுறேன். பெருமாளே தயவு செஞ்சு எனக்கு இந்த தலைக்குத்தல் போயிடணும். என்னால முடியல. எனக்கு தாங்கல. இது என்னன்னே தெரியல. டாக்டரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த பெருமாளை கும்பிட்டோடனே எங்களுக்கு துளசி கொடுக்குறாங்க. துளசி வாங்கிட்டு வரும்போது அப்ப தோணுது துளசி சாப்பிடு சாப்பிடுன்னு தோணுது. அப்ப அந்த துளசியை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தலைவலி, தலை குத்தல் எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த சளி பிடிச்சதுக்கும் அந்த துளசிக்கும் அவ்வளோ மகிமை இருக்குது. அதனால உங்களுக்கு சளி பிடிச்சிச்சு, தலை குத்துதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா துளசி வாங்கி சாப்பிடுங்க. துளசியில அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. அந்த இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க துளசி நம்ம சாப்பிடும்போது இந்த சளி பிடிக்குது, இந்த நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ அதனால பெருமாள் அதுக்காக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க அப்ப அப்படி ஒரு தலைவலியே போயிடுச்சு. அங்க வீட்டுக்கு வரும்போது எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ அதனால துளசி நீங்க இப்படி பயன்படுத்தலாம். ஓகேவா? எனக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறமேட்டு நான் பத்திரிக்கைலாம் வச்சுட்டு இருந்தேன். ஹாப்பியா இருந்தேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் என்னோட லைஃப். அதே மாதிரி நான் பெருமாளை கும்பிடும்போது என்னென்ன சாமியோ எல்லாரோட பவரும் எனக்கு கிடைக்குது. அது மாதிரி உங்களுக்கு ஒன்றும் ஒரு சாமி இருக்கும்போது நீங்க எதையும் தட்டி கழிக்காதீங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. அதுக்கான பதிலை நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் கோவிந்தா 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 கோ